அன்பான ஜோதிசாமிமார்களே, நம்முடைய வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வு சிலர் படாடோபாவாக வாழ்வதும், சிலர் வறுமை கோட்டிற்கு கீழே இருந்து வாழ்வதும் இதற்கான மூல காரணம் நம்முடைய முயற்சியின்மை என்று சொன்னால் கூட அதனுடைய முழு காரணம் என்னதான் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்துவது 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகநாதர்கள் நம்மளை வழி நடத்துவார்கள். இது சாஸ்திர ரீதியாக நம்முடைய ஜாதகம், உள்ளங்கை மற்றும் பிறந்த தேதி இந்த மாதத்தால் நல்லவை நடந்தால் உண்மையிலேயே நமக்கு அதிர்ஷ்டம் எப்படி வரும் என்று உணரலாம். பொதுவாக இப்பொழுது உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சாதாரண கல்வியால் பணம் சம்பாதிக்க வேண்டுமென்றால் எல்லாருக்கும் கல்வி மெத்த படித்திருப்பார்கள். பொருளாதார ரீதியாக அவர்கள் பணம் கொண்டு இருப்பார்கள். அதாவது பணத்தில் போதிய வருமானம் இருக்காது, பட் கல்வி சீமானாக இருப்பார். அதுக்கு காரணம் என்னவென்றால் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஜாதகத்தில் 10ஆம் இடம் என்பதுதான் நமக்கு ஜீவனஸ்தானம். அந்த 10ஆம் இடத்தில் குரு சிறப்பாக அமைந்து கொண்டால் நல்ல கல்வியும் வரும். அதற்கு புதனும் நல்ல வலுவாக இருந்தால் புதனால் வருமானமும் வரும். ஆகவே இந்த ரெண்டையும் உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். அப்படி இல்லை என்றால் உங்களுடைய உள்ளங்கையை பாருங்கள். இந்த உள்ளங்கைகள் இதுதான் குருமேடு என்பது. இந்த குருமேடு வலுவாகவும், இந்த ஆள்காட்டி விரல் நீளமாகவும், இந்த புதன்மேடு நீளமாக இருந்தால் நிச்சயமாக வருமானத்திற்கு போதிய வருமானம் கிடைக்கும். உள்ளங்கையை பாருங்கள். அதே மாதிரி அதேபோல் ஒருத்தர் 8, 9, 10, 18 தேதியில் பிறந்து 9ஆம் நம்பர் பிறந்து செப்டம்பர் பிறந்து இந்த ஆள்காட்டி விரல், புத விரல் இந்த ரெண்டு நீண்டு புதன்மேடும் சுக்கிரமேடும் நீண்டு காணப்பட்டு உங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தார். நிச்சயமாக படித்ததோடு நல்ல விதமாக சம்பாதிக்கிறதற்கு வழி பிறக்கும். ஆகவே உங்களுடைய ஜாதகத்தோடு உள்ளங்கையை பாருங்கள். உள்ளங்கை தான் இதுதான் ஆள்காட்டி விரல், இது ஆள்காட்டி விரல் சுண்டு. இந்த ரெண்டு நீளமாக காணப்பட்டு இந்த மேடுகள் உச்சம் பெற்றால் கூட நல்ல கல்வி வரும், போதிய வருமானம் வரும். ஆகவே அதேபோல் நம்முடைய பிறந்த தேதி வலுவாக 8, 9ஆம் நம்பர், 18ஆம் நம்பர், 27ஆம் நம்பரில் பிறந்திருந்தால் கூட நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த குரு மேடும் நல்லாயிருக்கும். பணத்தை கல்வியால் சம்பாதிப்பதற்கு இது உபயோகப்படும். ஆக ஒழுங்கை தான் உங்களுக்கு வலுவானது என்பதை யோசித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். பிற மேடுகளின் கதையை பின்னால் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.